தான் தரோம். பாவிடி ஏதோ என் கூட வந்த என்ன ஏதாச்சும் பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு 2 பேரும் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய மனுஷனா இருப்பேன்னு பார்த்தா சுத்தமா பிள்ளைகாவாக பாவிய. காலையில எங்க தெருவுல நான் பை மாட்டிக்கணும் போனேன்னா எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்கெல்லாம் என்ன பெருமையா பேசுவாங்க. ஏ ஊடு கொளுத்தி வராங்க, ஏ ஊடு கொளுத்தி ராத்திரி எந்த ஊரை போய் கொளுத்திட்டு வந்தா தெரியல வரா மாதிரி மாட்டிக்கிது ஓடுவாங்க. எங்க தெருவுல ஆம்பளை முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. இப்பதானே தெரியுது நீயும் மனைவி எதுக்கு எளிய மூலியமா இருக்கீங்க. அவங்கள பிடிச்சு வச்சுதான் பழக்கம். ஏ ஊடு கொளுத்தி வராங்க, என் பேர ஊடு கொளுத்தி. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு 4 பேர் இருந்தா போதும். 4 பேர் வேணாங்க. நம்ம தாய் கிராமத்துல என்ன ஒரு ஆளு மட்டும் குடி வச்சுப்போம். அப்படியா? நம்ம தெரு 4 தெரு அந்த 8 தெரு ஆக்குவோம். என்ன பண்ற? நாளைக்கு நாட்டாமக்காரிட்ட சொல்ற ஒரு வீடு வாடகை பார்க்க சொல்றேன். ஒரு வாரம் இருந்தா போதும். அவருக்கு எதுக்கு வீடுல எங்கடா புளி மரக்குதா பாரு, அங்க போயிட்டு நடப்பாங்க போட்டு. இவனுக்கு என்ன தெரியும்? ஆட்டவ மூஞ்ச வச்சு இருக்கிற பாரு, செல்வி தட்டு வராதடா. ஆக்கி வச்சா துண்ணுவேன், ஏய் போட்டா நாரத்து கூடாது. பையத்து 4 மணிக்கே வந்து ஆளில வந்து போன் அடிச்சிட்டு இருப்பாப்ல. ஆமா என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணன் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. தவறாக நினைக்க வேண்டாம். எதுக்காக தெரியுமா? பிறந்த நாள் முதல் உனக்கென்று உன் தங்கையும் உன் தங்கைக்கென்று உன்னையும் விட்டால் வேறு யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஏழ்மையில் இருக்கக்கூடிய வாழ்வு சீரம் சிறப்போடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் திருமண ஏற்பாடு நடக்கிறது. நீங்கள் உழைத்தபடி அமனை சாந்தியை கையோடு வைத்துக் கொண்டது சரி, சந்தோஷம். ஆமா, சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் போது இந்த அரண்மனையில உங்களை மட்டும் தான் நான் பார்த்திருக்கிறேன். இந்த அரண்மனைக்கு புதிதாக இருக்கிறாரு இவன் தான் தளபதியாரா? நீங்களுடைய மனதார என்னை வாழ்த்த வேண்டும். அந்த இன்பத்திலிட்டு அந்த புனிதத்தை பொங்கலிட்டு உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். உடைய கலை வாழ்க, உங்க கலை நீடிக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அப்படியாகட்டும். ஆமா அத்தை, இவர்கள் இருவர் யாரு? அவனையே கேளு. நாங்க தான் இன்னாட்டி காவலுக்கார கலப்பு கட்டு, என் மச்சான் ஒரு உதவ கட்டு. அப்படியா? ஆமா, இவ என்ன வாயில கை வச்சுக்கிறா? எர்ரா, ஏன்டா வாயில கை? ஏய் எர்ரா, ஆமா இது ஏன் வாயில வச்சுச்சு? இதுல பாச்சி வருது, அதனால நான் தப்பிக்கிறேன். நீ கொஞ்சம் தப்புறீங்களா? ஆமாம்பா, உன்னை சேத்பட்ல இருந்து ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் குத்தி 7 லட்சம் வாங்கிக்கின்னு ஆட்டத்துக்கு ஆட்டாட வருவேன். அவர் சப்பனமா? அவன் சப்பல்னா போலி சப்பு. நான் வந்து சப்பு. அவன் ஏன்டா வாயில கை வச்சுக்கிறான்? அவன் பால் சத்தம்ங்க. ஓ, சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் போது தாயிடத்தில் பால் அருந்திய பழக்கத்துல இப்பவும் வாயில கை வச்சுக்கிறான். ஏய் அது சுயாதர எர்ரா சப்பிக்கிறாங்க. அத்தை, ஏன்னா திருமணம் உங்கள் இருவருக்கு திருமணம் ஏற்ப
என்ன வேலை செஞ்சிருந்த அப்படி வாடா அப்படி என்ன வேலை செஞ்சிருந்த கதை போட்டு நேரமா ஏய், வெங்காயம் வெட்டடா, டேய். சமையல் செய்யறதுக்கு சமையல்காரனா கூட வந்தாமா? சமையல் வேலை செய்யறவன் காய்கறி வெட்டுறானா காய்கறி தான் வெட்டணும் காய்கறி வெட்டாத என்ன வேலை செஞ்சீங்க நிக்கிறானே. ஆமா. என்ன பண்ணணுமோ தோணு மனவரை போறேன் பொண்ணாந்து வச்சது யாரு நானு வச்சது நான் தான் சும்மா தூத்துக்கிச்சு கிடக்குறேன் நீ கீழே கால் மேல விழுவா அப்புறம். பானமயில் தொண்டை வர மாட்டேங்குது எனக்கு. டேய் நீ எதுமே பொறுப்பா வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிற உள்ள கொண்டு இது நடு ரோட்டா இது இவரு அரண்மனை எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆமாடா ஆமா வெளியே சந்தேகம் அந்த தார் போட்டு போட்டு இந்த மாசம் அப்படிதான் இருக்கும் ஆடி மாசம் அப்படிதான் இருக்கும் 2 மாசம் போட்டோம் சூப்பரா இருக்குதுமா புதுசா சிமெண்ட்ல பைப் வைக்கிறேன் மாமணி கூட்டடா மாப்பிள்ள வரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள்ள பெத்த மாப்பிள்ளையா அவரு இப்பதான் பால் சப்பிட்டு அதுக்குள்ள உனக்கு கலராசு வரலாமா டேய் வரலாமா வரலாமா இருடா ஏய், 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 ஏய். ஒருத்தனுக்கும் உங்களுக்கு குடும்பத்தை கூட்டாதான் 2 பேரும் நீ மாப்பிள்ளையா என்ன உனக்கு கண்ணு தெரிதா இல்லையா கண்ணு தெரிதா இல்லையாடா உனக்கு மாப்பிள்ள வர